ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஆல்ரெடி ஆறு இருக்குதுன்னு நான் பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஒரு 25 டேஸ் கிட்ட கண்டினியூஸாக மழை வந்துட்டுருக்கனால ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இருக்குது. வீட்டு டெரஸ்லேருந்து பார்த்தாலே தெரியுது, தண்ணி ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கண்டினியூஸாக மழை வந்துட்டு இருந்தனால வெளியவே இறங்க முடியல. இப்போ கொஞ்சம் கேப் கிடச்சனால ஸோ இங்கே வந்து ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். வீட்டிலேருந்து நாங்கள் வந்து மெயின் ரோடு வழியாக வந்திருக்கோம். மெயின் ரோடு வழியாக வந்தால் ஒரு 1 minute தான் இங்கே வர்றதுக்கு. அண்டு வீட்டு பக்கத்துலேயே கீழே ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்தே போய்க்கலாம், நடந்து போய் பார்க்கலாம். அந்த கிளிப்புமே நான் எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். கீழே வந்து அது இன்னொரு பிரிட்ஜா, அதுவுமே ஃபுல்லாக இருக்குதா, அந்த லெவலுக்கு மழை வந்திருக்கு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தான் இருக்கும். ஆனால் தண்ணினால் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. ஸோ மழை டைமில் வந்து சும்மா அந்த பக்கம் ஆற்றுக்கு போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோன்னு சொல்லி எல்லாம் போய் நீங்களே போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ரசித்தாவே போதும், அழகாக தெரியும். ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல வீட்டு பக்கத்தில் அது ஒரு 500 மீட்டர்ஸ் தான் இருக்கும். இது வந்து நடந்தே போகலாம். பட் வந்துட்டு நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே மழை வந்துடுமோன்னு நினச்சிட்டு நாங்கள் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து தண்ணினாவே ரொம்ப பயம். அது எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, அதனால பக்கத்துலலாம் போய் நான் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். தண்ணி வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அந்த ரெசிபியுமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் முட்டைகோஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கேப்சிகம், ஆனியன் இருந்துச்சு, பின்ன இந்த சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதை வச்சு மட்டும் வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதை வச்சு மட்டும் நம்ம சிம்பிளாக பண்ணலாமே அப்படின்னு பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மெத்தடில் தான் பண்ணணும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி. பட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் முட்டை எக் வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது, இதை நல்லா பொரியல் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அதே கொஞ்சம் ஆயில் மிச்சம் இருந்துச்சுல, அந்த ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆனியன், கேப்சிகம், பின்ன கொஞ்சம் கேரட் இருந்துச்சு, இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இது ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துடும் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இருந்துச்சு, புதினா ஆட் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், பின்ன பெப்பர் பவுட்ரு வந்துட்டு இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் வரும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எக் பண்ணியிருந்தோம்ல, அந்த எக்கும் அதில் ஆட் பண்ணி சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை அது கூட மிக்ஸ் பண்ணிட்டா டேஸ்டியான எக் ரைஸ் ரெடி. ஸோ டின்னருக்கு இதை தான் நான் பண்ணியிருந்தேன். எக் ரைஸ் எனக்கு எக் ரைஸ்னா ரொம்ப ஃபேவரட் அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ நான் இன்னொரு vlogல உங்களை பார்க்குறேன். அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஆறு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.